ஜம்மு காஷ்மீர் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாக இருக்கின்றது. துல்லிய முடிவுகளை சத்தியம் தொலைக்காட்சி பிரத்யேகமாக வழங்கிக் கொண்டிருக்கூடிய சூழ்நிலையில் தற்போதைய அண்மை நிலவரமாக இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பொறுத்தவரையில் ஹரியானாவில் ஏற்கனவே இருந்தபடி காங்கிரஸ் 76 இடங்களில் முன்னிலை வகிக்கிறார்கள், பாஜக 9 இடங்களில் முன்னிலை வகிக்கிறார்கள். மற்ற கட்சிகளும் அங்கு கணிசமான இடங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பார்க்க முடியுது. 5 இடங்களில் மற்ற கட்சிகள் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பது என்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு காங்கிரஸ் ஹரியானாவில் அரியணை ஏறுகின்றது. இது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்படக்கூடிய முடிவாக தான் இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் இருக்கின்றன. அதே போன்று மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை 2014ஆம் ஆண்டு கடைசியாக அங்கு தேர்தல் நடந்தது. அப்போது எந்த கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தால் மெஹபூபா முஃப்தி தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் பாஜக கூட்டணி அமைத்து அங்கு ஆட்சி அமைத்தார்கள். அதற்கு பிறகு 2018ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டு அங்கு எந்த ஒரு கட்சிக்கும் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் காணப்பட்டதால் கவர்னர் ஆட்சி அங்கு நடைமுறைக்கு வந்தது. அதற்கு பிறகு 2019 ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்க வேண்டும். ஆனால் பல்வேறு காரணங்களை முன்வைத்து 2019 ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவில்லை. அதற்கு பிறகு 2019ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த அந்த சிறப்பு பிரிவு 370 மற்றும் 35A என்பது நீக்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்த விவகாரம் நீதிமன்றம் சென்றது. பல்வேறு தரப்பிலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சிறப்பு பிரிவு நீக்கப்பட்டு 2 யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்ட பிறகு இந்த விவகாரம் நீதிமன்றம் சென்றது. உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படை 2024க்குள்ளாக சட்டமன்ற தேர்தலை ஜம்மு காஷ்மீர் நடத்துங்கள் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் தான் ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் என்பது 2019 நடந்திருக்க வேண்டும். நடக்காத காரணத்தால் 2024 ஹரியானாவோடு சேர்த்து நடத்தப்பட்டது. அதனால் ஜம்மு காஷ்மீர் இந்தியா முழுக்க எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்தலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு பாஜக ஆட்சி அமைப்போம் என்று அவர்கள் உறுதியாக தெரிவித்து வந்தார்கள். 370 சட்டப்பிரிவு நீக்கம் என்பது அங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு வழிவகுத்திருக்கிறது என்று பாஜக சூளுரைத்தார்கள். தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் தேர்தல் முடிவு என்பது அதற்கு எதிர்மறையாக தான் உள்ளது. காங்கிரஸ் 48 இடங்களில் முன்னிலை வகிக்கிறார்கள். பாஜக அதற்கு இரண்டாம் இடம், சொற்ப எண்ணிக்கையில் தான் 27 இடங்கள் தான் முன்னிலை வகிக்கிறார்கள். மக்கள் ஜனநாயக கட்சி 5 இடங்களும் மற்றவை 10 இடங்களும் முன்னிலை வகிக்கிறார்கள். இதன் காரணமாக தற்போது வரையில் ஜம்மு காஷ்மீரில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பது உறுதியாக தெரியவில்லை. ஒருவேளை அங்கு தொங்கு சட்டமன்றம் உருவாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தற்போது நிலவரம் வரை நம்மால் பார்க்க முடிகிறது. தேர்தல் முடிவுகள் என்ன மாதிரியாக தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஹரியானா பொறுத்தவரையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு காங்கிரஸ் அரியணை ஏறுகின்றது. ஆனால் ஜம்மு காஷ்மீர் தற்போது வரை உறுதியாக கூற முடியவில்லை. வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாஜக பல்வேறு விடயங்களை முன்னிறுத்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கம் என்பது அங்கு இருக்கக்கூடிய மக்களை சுதந்திர காற்று சுவாசிக்க வைத்திருக்கிறது என்று பாஜக தரப்பில் கூறப்பட்டாலும் அங்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக ஜம்மு காஷ்மீர் முழுவதும் ஒருமித்த குரலாக இருந்தது. அதை காங்கிரஸ் முன்னெடுத்தார்கள். மாநில அந்தஸ்து நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு கொண்டு வருவோம் என்று தெரிவித்தார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் அங்கு ஆட்சி அமைக்கப் போகிறார்கள்? பாஜக நடவடிக்கைக்கு ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள் என்பது தேர்தல் முடிவில் தெரிவரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது வரையில் அங்கு ஒரு இழுபறியான சூழல் தான் காணப்படுகின்றது. பாஜக 29, காங்கிரஸ் 49 என்று இருந்தாலும் கூட இது இறுதியான முடிவு என்று சொல்ல முடியாது. இன்னும் நிலவரம் மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அங்கு காங்கிரஸ் தற்போது வரை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் தகவலை தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், ஹரியானா என்பது கிட்டத்தட்ட 90 விழுக்காட்டுக்கு மேலாக அங்கு காங்கிரஸ் தான் ஆட்சி அமைப்பார்கள் என்பதுதான் உறுதியாக இருக்கிறது. ஆனால் ஜம்மு காஷ்மீர் நாம் எப்படி பார்க்கலாம்?